தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் ரசிகர்களுக்கு இந்த கேள்வி. என்ன கேள்வின்னா, செய்தியாளர் விஜய் ரசிகர்களிடம் ஒரு கேள்வி கேட்குறாரு. வெறுமனே உங்கள் ரசிகர் கூட்டத்தை வச்சுட்டு நீங்கள் அவரை முதல்வர் ஆக்கிட முடியுமா அப்படின்னு கேட்கல, விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாங்க, இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் அதிகம். அது விஜயோட ரசிகர்கள் நாங்கள் படை தான் அதிகம். நாங்கள் ஓட்டு போட்டாலே ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் விஜயோட ரசிகர்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். எப்படி விஜய்க்கு ஒரு ரசிகர் படை இருக்குதோ அதே போல தான் திரையுலகில் எல்லா பேர்த்துக்கும் ரசிகர் படை இருக்கும். இப்போ விஜய்க்கு ஒரு ரசிகர் படை இருந்தாச்சுன்னா அதே போல் அஜித்குமார் அவர்களுக்கும் ரசிகர் படை இருக்கும். அப்போ நாளைக்கு அஜித்குமார் அவர்கள் கட்சி துவங்கி அவருடைய ரசிகர் படை வைத்து ஓட்டு வாங்கினா அவர் முதல்வராக முடியுமா என்ற ஒரு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திரையுலகிலிருந்து நிறையா பேர் கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் இவங்க ரஜினிகாந்த் அவர்கள், இது போல் நிறையா சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு மீண்டும் சினிமா துறைக்கே திரும்பியிருக்கிறாங்க. நான் கேட்குறேன், சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இல்லாத ரசிகர் படையா, ரஜினிக்கு இல்லாத ரசிகர் படையா? ஏன் அவங்களாம் ஓட்டாக மாறல? ஏன் அவங்க ஒரு முதல்வராக ஆக முடியல? என்ன காரணம்னா, வெறுமன ரசிகர்களை மட்டும் வைத்துக்கொண்டு முதல்வர் என்ற எண்ணத்துக்கே போகக்கூடாது. இப்போ சொல்லப்போனால் நானே ஒரு விஜய் ரசிகர் தான். அது இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அதுக்காக அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு போட்டு நான் அவருக்கு ஓட்டு போட முடியுமா, இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியுமா? நான் ஒருபோதும் பேச மாட்டேன். என்ன காரணம்னா, நான் இப்போ உள்ள ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே விடுதலை சிறுத்தைகளாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு தெரியும் என்னோட தலைவர் எப்படின்னு. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் காலத்துக்கு மேலே அரசியலில் இருக்கிறார் எங்கள் தலைவர் முனைவர் திருமாவளவன் அவர்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? மறுக்க முடியுமா? அவருடைய வாழ்க்கையை இழந்துட்டுருக்கார். அதனால் அவர்கள் பின்னாடி இப்போ வரைக்கும் நாங்கள் நிற்கிறோம். களத்தில் நின்று போராடுறார், மக்களுக்காக பாடுபடுறாரு. எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு. யாராவது மறுக்க முடியுமா? இத்தகைய தலைவருக்காக நாங்கள் எப்போவே நிற்போம். ஒரு கொள்கை ரீதியாக நிற்போம். அதே போல் தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். கேட்டு தொலைங்க. இந்த விஜய் ரசிகர்களா, இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வருவார், நாளைக்கு மறுபடியும் திரையுலகத்துக்கே போவார். அது அவருடைய ஒரு தனிப்பட்ட விஷயம். நீங்கள் ஏன் ஒரு சின்ன பையன்கள்லாம் பார்க்குறேன். நேற்று நடந்த மதுரை மாநாட்டில் ரொம்ப சீப்பாக ஃபிகேவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஓட்டு இருக்குதா இல்லையான்லாம் தெரியல. நிறையா பேர் சொல்ல மறந்துட்டேன், தண்ணி போட்டு ரொம்ப தாறுமாற தரக்குறவா. இதெல்லாம் தேட்டர்களில் இந்த கூட்டத்தில் ரிவ்யூ பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நினச்சிட்டு மனசில் பட்டதை அப்படியே சொல்கிறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் என்னங்கிற விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. நீங்களும் ஒரு வாக்காளர் தான் தமிழகத்தில். சிந்திங்க. நீங்கள் முதல்ல அரசியல் படுங்க. உங்களுடைய அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும்னா, ஒரு நல்ல சிந்தனையாளராக இருக்கணும், மக்களுக்காக போராடக்கூடியவராக இருக்கணும். முக்கியமாக இத்தனை வருடங்கள் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்களாக இருக்கணும். இத்தகைய தலைவர்களை தேர்ந்தெடுங்க. இப்படி தலைவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்க பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் ஒரு சிறப்பாக ஒரு ஆளுமையாக வருவீங்க. அதை விட்டுக்கிட்டு சினிமாவில் போய் நீங்கள் முதல்வரை தேடுறீங்க. மிகவும் கேவலமாக இருக்குது. ஆகையால் தோழர்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு, தொண்டர்கள் கூட என்ன யாருமே சொல்லலை, விஜய் ரசிகர்கள் தான் வாயில் வரும். அதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க தயவுசெய்து. நானும் விஜய் ரசிகராக இருந்து சொல்கிறேன். சரிங்களா? ரசிகர்னா ரசிகரோடு நிப்பாட்டிங்க. அதோடு நிப்பாட்டிக்கிங்க தோழர்களே. நன்றி, வணக்கம்.